வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரெனரோ என்ற மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் நடந்து போகிறேன். எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆன் பண்ணலை. ஒரு 5 ஸ்டெப் நடந்து வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் லெவல் 1 மைக்கை டெஸ்ட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் வந்து நடந்து போகிறேன். ஸோ இது எங்கள் தெருவோட எண்டிங் வரைக்கும் கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு 10 ஸ்டெப் நடந்து வந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 5 ஸ்டெப் நடந்து போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெருவோட பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டேன். இப்படி ஒரு 20-25 ஸ்டெப் நடந்து வந்திருப்பேன். ஸோ இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ லெவல் 2ல் நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ தெருவோட ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி தூரம் வரப்போகிறேன். ஸோ இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சேஞ்சஸ் இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஆடியோ குவாலிட்டி, மேலே பறக்கிற சவுண்டு, அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தெருவோட முக்கால்வாசி தூரத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ என் கண்ணுக்கு தெரியலனா கூட தெரியல, அந்தளவுக்கு தெரிய பார்ப்போம். ஸோ லெவல் 3 நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து லெவல் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஆன் ஆகிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கேன். ஸோ தெருவோட முக்கால்வாசி தூரத்துக்கு வந்துட்டேன். இன்னும் லாஸ்ட் வரைக்கும் போயிடலாம். ஸோ தெருவோட எண்டிங் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கிரெனரோ மைக் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோருக்கு வீடியோ ஷூட்டிங்க்கு நல்லா தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு மைக்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குவாலிட்டி வைஸும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டில் அமேசானில் நான் 2100க்கு நான் வாங்கியிருந்தேன். ஹாய் கைஸ். ஸோ எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இன்டோரில் நம்ம எடுப்போம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெனரோ மைக்கில் லெவல் 3 நாய்ஸ் கேன்சலேஷனோட இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. இப்போ நான் லெவல் 1க்கு சேஞ்ச் பண்ணுறேன். அதில் நாய்ஸ் கேன்சலே இல்லாமல் நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 நாய்ஸ் கேன்சலும் இப்போது இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் லெவல் 1க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து லெவல் 1 நாய்ஸ் கேன்சலேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து மைக் டெஸ்டிங் 1 2 3. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரெனரோ மைக் டெஸ்டிங்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் லெவல் 2க்கு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து லெவல் 2 நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே அவுட்டோரில் தான் இருக்கேன். நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் ஏரியா தான். ஓகேங்களா? இப்போ நம்ம மறுபடியும் லெவல் 3க்கு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்றதை கன்ஃபார்மாக சொல்லுங்கள். இந்த ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கிரெனரோ மைக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சா இல்லையன்றது காமிக்கும். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மைக் இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கனெக்டர், அதாவது நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா ஸோ 2 கனெக்டர் மூலிமா நீங்கள் இதை ஜாயின் பண்ணி நீங்கள் ஐஃபோனில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 2 பேர் பேசுகிறதையும் நீங்களை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தரை நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் பேசுகிறதும் கேட்கணும், அவங்க பேசுகிறதும் கேட்கணும், அதுவும் கிளியராக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் எடுத்து ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளிங்கிங் வந்து நின்றுடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி மொபைலில் நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் தான் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அதை நான் சொல்லிடுறேன். ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இந்த கனெக்டர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடினோ மைக்கில் நம்ம ஓப்பன் பண்ணணும் இந்த ரிசீவர், ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேசுகிற மைக், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளிங்க் ஆகுதுங்களா? இது பிளிங்க் ஆனோடனே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம், அதை ஆன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் இல்லைனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த ஓடிஜின்றது சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஓடிஜின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவ் கனெக்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜின்றதை நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் இந்த ரிசீவர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி எரிஞ்சிட்டு இருக்குங்களா? இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எரிய ஆரம்பிச்சிரும் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எரிய ஆரம்பிச்சிச்சிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0 நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆன் பண்ணலை, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், லெவல் 1 மாற்றணும்னா ஜஸ்ட்டு 1 டேப் பண்ணால் போதும். ஸோ 1 லைட் எரிஞ்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 நாய்ஸ் கேன்சலேஷன். மறுபடியும் இன்னொரு வாட்டி டேப் பண்ணிங்கன்னா லெவல் 2க்கு போயிடும். அதேமாதிரி இன்னொரு வாட்டி டேப் பண்ணிங்கன்னா லெவல் 3க்கு போயிடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாய்ஸ் கேன்சலேஷன் லெவலில் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மறுபடியும் 0க்கு வரணும்னா இன்னொரு வாட்டி டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் ஐஃபோன்லாம் இதை பண்ணுறீங்க, இந்த ஓடிஜிட் ஆப்ஷனில் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆப்ஷனுமே தேவையில்லை. சார்ஜ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜில் போடாதீங்க, நார்மல் சார்ஜில் போட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாள் லைஃப் வந்ததுக்கான காரணமே அதுதான். நான் எப்பவுமே ஃபாஸ்ட் சார்ஜில் போட மாட்டேன். ஒரு மினிமம் 15லேருந்து 20 வாட்ஸ்க்குள்ளே தான் போடுவேன். ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜில் போட்டால் இதுவும் வந்து உள்ளே இருக்க சிப்ஸ் வந்து அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரெடினோ மைக்கு நான் எப்போ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2023 வாங்கியிருக்கேன். அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2026 வந்துச்சு. 3 வருஷமாக இதே மைக் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றது நான் இப்போ காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதோட ஆர்டர் டீட்டெயில் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வாங்கும்போது ஆஃபர் ப்ரைஸில் அப்போ இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ இதோட ப்ராடக்ட்டோட ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்லேயே நிறைய மாடல் வர ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? ஆஃபர் டைம்லாம் இன்னும் 1.5க்கு உங்களால் வாங்க முடியும். இப்போ இதோட பையிங் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மைக்குன்னு கூட சொல்லலாம், ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் இருக்கும். நிறைய பேர் யூடியூபர்ஸ் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் எவ்வளோதுன்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிக்கு மேலே போயிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து கட் ஆகாமல் இருந்திருக்கும். அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் பக்கத்து ரூமில் போகிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் மாதிரி நீங்களும் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இது ஒரு நல்ல ஒரு மைக்காக இருக்கும். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க. ஒரு ப்ரோ மைக்கில் என்ன நம்ம இருக்குமோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதில் மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப் ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட நான் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டேன்னா ஒரு 4-5 வீடியோ எடுத்த பிறகு தான் மறுபடியும் சார்ஜே போடுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ரொம்ப பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி எடுத்துகிட்டு போகிற ப்ராடக்ட்டும் இது தான், ஓகேங்களா? ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ஹவர்ஸ் வரைக்கும் இதில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இதை கால்குலேட்லாம் பண்ணது இல்லைங்க. நான் ஒரு வீடியோ எடுப்பேன், ஒரு 1/2 hour 1 hour எடுப்பேன். ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ எடுத்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜே போடுவேன். ஸோ இந்த மைக்கில் நிறைய டைப் இருக்குங்க. உங்களுக்கு சிங்கிள் மைக் வேணுமா, இல்லை டபுள் மைக் வேணுமா அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இதில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா டியூவல் மைக்கே போங்க. ஸோ இப்போ சிங்கிள் சேனல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் மைக் மட்டும் வரும், ஓகேங்களா? சிங்கிள் ரிசீவரு, சிங்கிள் மைக் வரும். இது யாரும் போக வேண்டாம். இதை நான் வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று வீணாக போனால் கூட நீங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் மைக்கே போங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரெனிரோலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக் மாடல் இருக்குது. நான் அதோட லிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பையிங் லிங்க் மூலிமா எனக்கு ஒரு கொஞ்சம் சம் பர்சன்டேஜ் வரும் கைஸ், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க வித்தியாசம், சரிங்களா? நம்ம சேனலில் எப்பயாச்சும் வீடியோவே போகிறோம். ஸோ ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.
இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.